அனைவரையுமான குத்துவிளக்கேற்றி இனிதே நிகழ்ச்சியை துவங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று ஒரு சிறிய நிகழ்வு தான், ஆனால் நான் நினைக்கிறேன் அரிய நிகழ்வுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மண் மரபு அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் இது ஒன்று தொல்லியலை அடிப்படையாக கொண்டு உண்மை தகவல்களை அடிப்படையாக கொண்டு இதை நம்ம அனைவருக்கும் தெரிவிக்கணும். ஏன்னா நிறைய பேர் நிறைய செய்திகள் சொல்கிறாங்க, அது இல்லாமல் உண்மை தகவல்களை அந்த ஆளுமைகளோடு, எங்களுக்கு மெயின் திங் அந்தந்த பணிகள் செய்த ஆளுமைகளோடு நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த மண்மரபுடைய நோக்கம். அதனால் இன்று மண்மரபு ஓராண்டு நிறைவு நடைபெற்று எவ்வளோ 120க்கு மேலே நம்மளுடைய யூடியூப்ஸ் போட்டிருக்காங்க. அனைத்துமே அந்தந்த இடத்துக்கு போய் ட்ராவல் பண்ணி போட்டிருக்காங்க. அதனால் இன்று அனைவரையும் அன்புடன் வருக வருக என்று நன்றியுடன் வரவேற்கின்றேன். மண்மரபு இது தொன்மையின் அடையாளம். யூடியூப் சேனலின் ஓராண்டு பயணத்தை விரிவாக எடுத்துரைக்கும் காணொளி உங்கள் முன்னால். கல்வெட்டுகள்ல மூத்த சமக்கட்டு, இடை சமக்கட்டு, இந்த மாதிரி எல்லாம் இராணுவத்தை பத்தி செய்திகள் வரும். தொடக்க காலத்துல 2 பேர் கல்வெட்டுக்கள்லையும் எழுத்துக்கள்லையும் இந்த வடமொழி கலந்துச்சு. இந்த வடமொழி எழுதுவதற்காக அந்த தமிழ்நாட்டு எழுத்து போல எழுத்து உருவாக்கிட்டாங்க. அது கந்தமப்பு மவுத் பீஸ் போட்டிருக்கிறதுனால பிளட் கிளாட் ஆகிடும். நாங்கள் தொட்டு பார்த்த அனுபவத்தை நம்பி சொல்கிறோம், அதை நம்பி தான் ஆகணும். ஏன்னா நேரடியாக பார்த்த ஒரே சாட்சி நாங்கள் 2 பேர் தவிர வேறு யாரும் இல்லை. இன்னொரு நாள் போயிட்டு கடலுக்குள்ளே போயிட்டு மேலே வர்ற பொழுது இந்த ப்ரெஷர் தாங்காமல் மூக்கிலேருந்து ரத்தம் வழியுது. கிடார் வயலுங்கிற இடத்துல தான் படகுத்துறை கண்டுபிடிச்சேன். இந்த சிலாலேகை செய்வித்தேன் அப்படின்னு சொல்றோம். தூங்கானை மாடம் அப்படின்றது இந்த தொண்டை நாட்டுக்கு உரிய ஒரு கட்டடக்கலை பாணி. எனக்கு பல்லவர் கால பாணியிலே ஒரு கோயில் வேண்டும் அப்படின்னு ஒரு ஃபோன் கால். 2 பக்கம் முருகனுக்கு மார்பிலே சென்னவீரம் அணிந்திருப்பது போலவே இந்த மூத்த தேவியிலும் காட்டப்பட்டிருப்பது ஒரு சிறப்பு அம்சம். இடை முதல் பாதம் வரை ஆடை காட்டப்பட்டிருக்கிறது. நடராஜர் சிலை அப்படின்னாக்க ஒரே ஒரு நடராஜர் சிலை தான் உண்டு, நிறைய 2வது சிலையை உருவாக்க முடியாது. பட் அனலைஸ் பண்ற போது நான் பண்ணதுல 1 கூட கோல்டு கிடையாது. தமிழியத்தில் உள்ள நடுகள் கல்வெட்டானது 3 வரி, ஏகன், ஆதன், கோட்டம், இந்த 3 சொல்லோடு அமைந்து விடுகின்றது. அடித்தட்டு மக்கள் முதல் வாழ்வாங்கு வாழ்ந்த நிலையாளர்கள், அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள். இது என்ன அப்படின்னா உங்களுக்கான காவலன், தாய் தெய்வ வழிபாடு, தந்தை தெய்வ வழிபாட்டுடைய ஆரம்ப நிலை. வட்டெழுத்துலையும் சரி 11 உயிரெழுத்துக்கள் தான் உண்டு. ஔ என்பது கிடையாது. ஐ என்பது 5ஆம் நூற்றாண்டில் நமக்கு திருநாதர் குன்றில் கிடைக்கிறது. ஒரு தேவரடியால் நம்ம கேட்டுப்படும். பெண்கள் இல்லை, ஆண்களும் தேவரடியா வந்திருக்காங்க. கையை கட் பண்ணி இதில் எவ்வளோ தங்கம் இருக்குன்னு பார்த்து ஒரு ரேட் பேசுறவர்களும் பழையற்காடு ஏரியில் போட்டு வச்சிருக்காங்க. மீனவர் ஒருத்தர் மீன் பிடிக்கும்போது ஒரு வலையில மாட்டி கிடச்சி. இதில் புத்தரோட வாழ்க்கை வரலாறுகள் எல்லாமே ஆடைகளாக கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரியான அமைப்புகள் இருக்கிறது பெரும்பாலும் ரொம்ப கம்மி தான். மன்னர் அவர் கழுத்துலையோ இல்லை கையிலையோ இருக்கக்கூடிய தங்க ஆபரணத்தை அந்த நெருப்பு குழம்புல போடுவார், அதுதான் தங்கம். இப்போ இங்கேருந்து நான் என்ன சார் இந்த பக்கம் போகிறேன், சரி அப்படிதான் இருக்குது என் ப்ராடி. இப்போ இப்போ என்ன செய்கிறேன், திரிபங்கத்தில் இருக்கிறேன், நான் திரும்பிட்டேன். உடம்பு இந்த சைடு போகிறது மாதிரி இருக்கு, திருமண மாதிரி இருக்கு, பாடி இப்படி இருக்குது. அப்போ இப்படி கதையை வச்சிருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் அவங்கள புதைச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதோட நினைவாக கல்லை சுற்றி ஒரு அடையாளத்துக்கு. அப்போ இங்கே ஏற்கனவே ஒரு ஈமச்சின்னம் இருக்குது, அப்போ யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ராணி சிவபூஜை செய்துட்டு இருக்கான். அப்போ ராவணன் படைக்கு வந்ததுனால ராவணனை வால்ல சுத்திக்கிட்டு எல்லா இடங்களிலும் பறந்து போய் சிவபூஜை செய்தான். கோயிலோட பெயர் இடம்பெறக்கூடிய பகுதி இதுதான், ஸ்ரீ ராஜசிம்ம பல்லவேஸ்வரே. இந்த மாதிரி லிங்க அமைப்பு எங்க இருக்கும் அப்படின்னா பல்லவர் காலத்திலே கொஞ்சம் பிற்கால சோழர் காலத்திலையும் கூட இருக்கிற வாய்ப்பு இருக்கு. ஆனா இது மிகவும் பழமையானது, மிகவும் பழமையான ஓவியம். பாருங்க, அந்த கோட்டு உருவம் மாதிரி ஒரு மனிதன் நிக்கிறான், அவன் தலை போட்டிருக்கா, கை இப்படி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் இருக்கிறதுலயே பழமையான ஓவியம். ஒரு வாழ்நாளில் ஒரு சின்ன சாதனை புரிந்ததாகவும் கூட என்னுடைய மனசுல ஒரு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் இடத்துக்கு. எப்படி வாழ்ந்தானது ரொம்ப அதிசயமா இருக்கு எனக்கு.
இந்த குகையை பார்த்தாலே தெரியும் நம்ம இவ்வளோ கடினமான ஒரு வெயிலில் வந்தோம். ஆனால் அந்த குகைக்குள்ளே வரும்போது தெரியும் ரொம்ப ஒரு சில்லுன்னு கூலிங்க அந்த குகையை விட்டு வெளியில் போக மனசு வராது. இந்த கோயிலை சுற்றி இருக்கிற சமூகம் வந்து யாருடைய ஆதிக்கத்தில் இருக்குதோ அதை வச்சு தான் கோயிலோட பேர் மாற்றங்கள்லாம் உருவாகும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. மிஸ்ட்ரி பசில் அப்படின்லாம் நிறைய நினைச்சிட்டு இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு புதையலை கண்டுபிடிக்கிறது, இந்த படத்துல காட்டுற மாதிரி நிறைய யோசிப்பாங்க. அப்படிதான் வந்து தொல்லியலோட ஆர்வம் வந்து முதல்ல ஆரம்பிச்சது. இந்த மேற்பார்வை பார்க்கிறவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்க இவ்வளவு ஃபைன் கட்டணும், அதுதான் உண்மையான பனிஷ்மெண்ட். அந்த கோயிலுக்குள்ள இன்னொரு முறை போகும்போது அவங்க எவ்வளவு தலை குனிவாங்க. ஆதித்ய கரிகாலன் கொலை செய்யப்படுகிறார். அது மர்மம் இன்று வரையும். மர்மம்னு சொல்லிட முடியாது. யார் பண்ணதுன்னு தெரியல மேடம். இல்லையே, அது உங்களுக்கு கல்வெட்டு சான்று அதுவும் கல்வெட்டுல இருக்கா? இங்கே கிடைச்ச 2 காயின்கள் ரோம் நாட்டோடு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பார்க்க. வணிகம் நடைபெற்றதுக்கான சான்று. முத்திரை. கல் பதுக்கையும் கல் குவையும் ஒன்றா சேர்த்து இருக்கிற இந்த சைட்டு உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஒரு வித்தியாசமான சைட்டாக தான் கருதுகிறேன். பரியல் கிரவுண்டாக இருக்கிறதுனால கேபிடேஷன் சைட் இந்த பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் இருக்கு. இது மண்மரபு நேயர்களுக்கு முதலாக அறிமுகப்படுத்துறோம். வழிகளை மறந்து விழிகளை திறந்து கனவோடு பறந்து வேதனைகளை துறந்து தடைகளை உடைத்து பல சாதனைகளை படைத்து இன்று நம்மோடு மிக எளிமையாக அமர்ந்திருக்கும் நம் மூத்த தொல்லியல் ஆய்வாளர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கும் நிகழ்வு. அதற்கு முன்னதாக அவர்களை பற்றி கடந்து வந்த பாதை ஒரு சிறிய காணொளி உங்கள் முன்னால். நாமக்கல் மாவட்டம் செம்பியன் மாதேவியின் சூன்திங்கள் 15ஆம் நாள் 1945 பிறந்தவர் குழந்தைவேலன் அவர்கள். நாமக்கல் மாவட்டத்தில் தொடங்கிய இவரது பயணத்தை பற்றியும் வரலாற்றை பற்றியும் ஒவ்வொரு கல்லும் சொல்லும். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை மற்றும் முதுகலை தமிழ் முடித்த கையோடு தலைநகர் சென்னையில் தொல்லியல் துறையில் கல்வெட்டு மற்றும் தொல்லியல் முதுநிலை பட்டயமும் முடித்தார். அதன்பின் தன் ஆத்மார்த்த தொல்லியல் பணியை தொடங்குகிறார். தமிழ்நாட்டு தொல்லியல் துறையில் கல்வெட்டு ஆய்வாளராகவும் தொல்லியல் ஆய்வாளராகவும் காப்பாட்சியராகவும் உதவி இயக்குநராகவும் பல்வேறு பணிகளில் 30 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார். மேலும் 2 கலை அறிவியல் கல்லூரிகளில் சிறப்பு பேராசிரியராக 5 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார். குழந்தைவேலனார் அவர்கள் மொழிஞாயிறு, தேவநேய பாவாணர் மற்றும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வழிவந்த தனித்தமிழ் பற்றாளர் ஆவர். இவரின் பலத்துறை அறிவாலும் வரலாற்றின் மீது உள்ள ஆளுமையின் வாயிலாகவும் இந்தியாவின் பல தொன்மை வரலாறுகளை கல்வெட்டு செய்திகள் மூலம் இன்றும் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவன மாணவர்களுக்கு கடந்த 7 ஆண்டுகளாக தொல்லியல் மற்றும் கல்வெட்டு பட்டய வகுப்பினை ஞாயிறுதோறும் எடுத்து வருகிறார். இவரின் படைப்பில் வெளிவந்த தமிழிய வாழ்வில் கல்லும் சொல்லும் என்னும் நூல் 2002ஆம் ஆண்டு தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசில் பெற்றது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக தொல்லியல் மற்றும் கல்வெட்டு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றாலும் ஓயாது உழைத்து கல்வெட்டு பயிற்சியிலும் ஆய்வு மற்றும் எழுத்து பணிகளில் ஈடுபட்டு வருபவர். இவரின் உள்ளார்ந்த பணியினை வணங்கியும் அவரின் வாழ்நாள் சாதனையை போற்றியும் மண் மரபு அவருக்கு 5 இணை சாதனையாளர் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறது. பெயரில் மட்டும் குழந்தை அல்ல, மிக எளிமையாக அத்தனை பேருக்கும் தமிழ் எழுத்தையும் வட்டெழுத்தையும் கிரந்த எழுத்துக்களையும் கற்றுக் கொடுப்பதிலும் வல்லவர் மிகப்பெரிய தொல்லியல் முதறிஞர் ஐயா அவர்களுக்கு இந்த மண்மரபு வாழ்நாள் சாதனையாளர் விருதை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது. அடுத்ததாக இந்த மண்மரபு ஊடகம் 5 இணை வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்க இருக்கும் அறிஞர் அனைவரும் அறிந்த நடுகள் நாயகர் முனைவர் பூங்குன்றன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறிய காணொளி. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகில் உள்ள திருமலையில் செப்டம்பர் திங்கள் 11ஆம் நாள் 1947 பூங்குன்றன் அவர்கள் தந்தை சே ரங்கநாதன் அவர்களுக்கும் தாயார் கமலம்மாள் அவர்களுக்கும் மகனாக பிறந்தார்.
அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் முதுகலை பட்டம் பெற்றவர். தமிழ்நாடு தொல்லியல் துறையில் முனைவர் நாகசாமி மூத்த தொல்லியல் அறிஞர் அவர்களின் வழிகாட்டுதலில் ஓராண்டு கல்வெட்டு மற்றும் தொல்லியல் பட்டய படிப்பை முடித்து தொல்லியல் துறையில் பணிக்கு சேர்ந்தார். 29 ஆண்டுகள் பணிபுரிந்து உதவி இயக்குநராக பின் பணி நிறைவு செய்தார். இவர் தமிழ் இலக்கியத்திலும் கல்வெட்டிலும் நன்கு தேர்ந்த தொல்லியல் ஆய்வாளர் ஆவர். மேலும் மானிடவியல் போன்ற சமூக அறிவியல் கருத்தாக்கங்களை உள்வாங்கி அவற்றை பழந்தமிழாக வரலாற்றை விளக்குவதற்கு பயன்படுத்தி வருபவர். பண்டைய இந்திய வரலாறு தொடர்பாக செய்யப்பட்டு வரும் உயர் ஆய்வுகளை ஆர்வமாக படித்து அவற்றை தமிழக வரலாற்றிற்கு பொருந்தி பார்க்க முனைந்து வருகிறார். கொங்கு மண்டலத்தில் பலகாலம் வரலாற்று ஆய்வுகளை மேற்கொண்டவர் இவர். இவர் எடுத்த கல்வெட்டு பதிவுகள் கொங்கு பகுதியில் வரலாற்றை தெளிவுபடுத்துகின்றன. செங்கம் நடுகற்கள் மீதான இவரது ஆய்வு மிக முக்கியமானதொன்றாகும். மேலும் இந்தியாவின் தொன்மையான பெருவழி ஒன்றையும் கண்டறிந்துள்ளார். மு. ராகவ ஐயங்காருக்கு பிறகு தொல்லியல் மற்றும் இலக்கிய சான்றுகளுடன் வேளிர் வரலாறு குறித்து விரிவாக எழுதியவராவர். அனைத்திற்கும் மேலாக இவர் சிறந்த தொல்லியல் ஆசிரியராவர். இளம் ஆய்வாளர்களை பயிற்றுவிக்க வயது கருதாது இன்றும் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவன மாணவர்களுக்கு கடந்த 7 ஆண்டுகளாக தொல்லியல் மற்றும் கல்வெட்டு பட்டய வகுப்பினை ஞாயிறுதோறும் எடுத்து வருகிறார். தளராது தம் ஆய்வு பணிக்காக தமிழகம் முழுவதும் பயணிப்பவர். இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறாரு அப்படின்னு தமிழ் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் சுப்பராயலுவின் வழிகாட்டின் பண்டைய தமிழகத்தில் அரசு உருவாக்கம் குறித்த ஆய்வு மேற்கொண்டு முனைவர் பட்டமும் பெற்றவர். பல துறைகளில் ஆழமான வாசிப்பும் அவர்களின் வாழ்நாள் சாதனையை போற்றியும் மண் மரபு அவருக்கு 5 சாதனையாளர் விருதினை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது. சாதனைக்கும் ஆய்விற்கும் வயது ஒரு தடை அல்ல என்பதை நிரூபித்து இன்றளவும் தொடர்ந்து களத்தில் பல்வேறு கண்டுபிடிப்புகளை இன்றைக்கும் பல்வேறு புதிய நடுவர்களை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது கல்வெட்டு நாயகர் ஐயா பூங்குன்றன் அவர்களுக்கு 5 சாதனையாளர் விருதினை வழங்குவதில் மண்மரபு பெருமகிழ்ச்சி கொள்கிறது. அடுத்ததாக நாம் 5 வாழ்நாள் சாதனையாளர் விருதை வழங்க இருக்கும் தொல்லியல் ஆய்வறிஞர் திரு வீரராகவன் ஐயா அவர்களை பற்றியும் அவரோடு எப்போதும் துணை நிற்கும் மங்கை வீரராகவன் அம்மையார் அவர்களை பற்றியும் ஒரு சிறிய காட்சி. வேலூர் மாவட்டம் அம்மூரில் தந்தை சின்னக்கண்ணு, தாயார் பச்சையம்மாள் ஆகியோருக்கு சி. வீரராகவன் மகனாக பிறந்தார். வீரராகவன் அவர்கள் முதுநிலை ஆசிரியராக இருந்து பணி நிறைவு பெற்றவர். தம் ஆசிரியர் பணியில் இருக்கும்போது தனது தன் முயற்சியால் தொன்மை தமிழ் எழுத்துக்களை கற்றுள்ளார். கல்வெட்டுக்களை படியெடுத்து ஆவணப்படுத்தி பதிவு செய்த பெருமைக்குரியவரும் ஆவர். சிறந்த ஆசிரியருக்கான தமிழக அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றுள்ள இவர் தமிழகம் மற்றும் புதுவையை சார்ந்த பல்வேறு தமிழ் வரலாற்று அமைப்புகளிடமிருந்து 18க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ளார். திண்டிவனம் அருகில் உள்ள ஆலகிராமத்தில் கிபி 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வட்ட எழுத்து பொறிக்கப்பட்ட விநாயகர் சிலையை இவர் கண்டறிந்து வெளிப்படுத்தியமை குறிப்பிடத்தக்க சிறப்புக்குரியதாகும். தனது துணைவியார் மங்கையர்க்கரசியுடனும் களப்பணிகளிலும் ஆய்வு பணிகளிலும் இன்றளவும் இணையர்களாக சிற்றிதழ்களிலும் வெளியிட்டு வருகிறார்கள். அவர் தம் கண்டுபிடிப்புகளை நாளேடுகளிலும் தடயம், ஆவணம், சங்க இலக்கியம், பொதுமர் மற்றும் தொல்புதையல் ஆகிய நூல்களிலும் சிற்றிதழ்களிலும் வெளியிட்டு வருகிறார். 60க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை மாநில, தேசிய, பன்னாட்டு ஆய்வரங்குகளில் சமர்ப்பித்துள்ள இவர் தனது சொந்த செலவில் கற்கால ஆயுதங்கள், குறியீடுகள் கொண்ட பானையோடுகள், சுடுமண் பொம்மைகள், மணிகள், கல்வெட்டுக்கள், புகைப்படங்கள் மற்றும் கல்வெட்டு மைப்படிகளை சேகரித்து பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை தம் வாழ்நாள் பணியாக செய்து வருகிறார். இவரின் உள்ளார்ந்த பணியை வணங்கியும் அவர்களின் வாழ்நாள் சாதனையை போற்றியும் மண்மரபு அவருக்கு 5 சாதனையாளர் விருது வழங்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது. நல்லா
பேராசிரியர் ஐயா திரு வீரராகவன் அவர்களையும் அம்மையார் மங்கை வீரராகவன் அவர்களையும் மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். இந்த ஆளுமைகளுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதினை வழங்குவதில் மண்மரபு பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறது. சாதனையாளர்களுக்கு சாதனையாளர் விருதை வழங்க வந்திருக்கக்கூடிய நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை நமது மண்மரபு காட்சி ஊடகத்தினுடைய மணிவாசகம் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார். முதலாவதாக திரு குழந்தை வேலன் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளருக்கான 5 திணை சாதனையாளர் விருதை வழங்குவதில் மண் மரபு தொன்மையின் அடையாளம் யூடியூப் சேனல் பெருமகிழ்ச்சி கொள்கிறது. ஐயா அவர்களுக்கு முனைவர் திருமதி வசந்தி அம்மையார் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார். ஐயா அவர்களுக்கு இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதினை பீர் முகமது ஐயா அவர்கள் வழங்குகிறார். மண்மரபு உள்ளபடியே பெருமகிழ்ச்சி கொள்கிறது. அடுத்ததாக முனைவர் ரா பூங்குன்றன் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளருக்கான 5 திணை சாதனையாளர் விருதை வழங்குவதில் மண் மரபு தொன்மையின் அடையாளம் யூடியூப் சேனல் வழங்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது. பெரிதும் விருதுகளை விரும்பாத மனிதர், எப்போதும் எளிமையாக எந்த இடத்திற்கு அழைத்தாலும் குறிப்பிட்ட நேரத்திற்கு நமக்கு முன்னாக வந்து நின்று அந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய ஒரு எளிமை விரும்பி அவர்களுக்கு நமது மண்மரபின் சார்பாக பொன்னாடை பொருத்தி வரவேற்கிறோம். ஐயா அவர்களுக்கு மணிவாசகம் ஐயா அவர்கள் பொன்னாடை போற்றுகிறார். ஐயா அவர்களுக்கு பீர் முகமது ஐயா அவர்கள் வாழ்நாள் சாதனையாளர் விருதை வழங்குவார். அடுத்ததாக திருமிகு வீரராகவன் மற்றும் மங்கை வீரராகவன் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர்களுக்கான 5 திணை சாதனையாளர்கள் விருதை வழங்குவதில் மண்மரபு தொன்மையின் அடையாளம் யூடியூப் சேனல் வழங்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறது. வயது பல கடந்தாலும் எப்போதும் சலிப்படையாத களப்பணியாளர்கள் இருவரும், ஒருவருக்கு ஒருவர் சளைத்தவர் அல்ல, இருவரும் எப்போதும் களத்தில் நிற்பவர்கள். இன்றைக்கும் கூட அவர்களுடைய தேடல் ஓய்ந்ததாக இல்லை. விழுப்புரம் பகுதியோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளின் தொல்லியல் சின்னங்களை வெளிக்கொணர்ந்தவர்கள். அவர்களுக்கு இந்த 5 திணை வாழ்நாள் சாதனையாளர் விருதினை வழங்குவதில் மண்மரபு பெருமை கொள்கிறது. திருமதி முனைவர் வசந்தி அம்மையார் அவர்கள் இருவருக்கும் பொன்னாடை போர்த்துகிறார். கொஞ்சம் பொன்னாடை சைஸ் சின்னதாகிட்டு இருக்கு. இருவருக்கும் அவர்களுடைய சேவையை பாராட்டி இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதினை திரு பீர் முகமது ஐயா அவர்கள் வழங்குகிறார். மண்மரபு மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறது. திரு செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு திருமதி முனைவர் வசந்தி அம்மையார் அவர்கள் மற்றும் மணிவாசகம் ஐயா அவர்கள் சிறப்பு செய்வார்கள். ஐயா அவர்களுக்கு இந்த மண்மரபு சார்பாக இந்த ஆண்டிற்குரிய மண்மரபு 2025 விருதினை வழங்குவதில் இந்த மண்மரபு பெருமை கொள்கிறது. திரு ராமூர்த்தி ஐயா அவர்களுக்கு மண்மரபு 2025 ஆண்டிற்கான மண்மரபு விருதினை வழங்கி பெருமை கொள்கிறது. திரு மணிவாசகம் ஐயா அவர்களும் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். திரு ஜெகதீசன் ஐயா அவர்களுக்கு நமது மண்மரபின் திரு மணிவாசகம் ஐயா அவர்கள் பொன்னாடை பொருத்துவார். ஐயா அவர்களுக்கு திருமதி முனைவர் வசந்தி அம்மையார் அவர்கள் நமது மண்மரபின் 2025 ஆண்டிற்கான மண்மரபு விருதினை வழங்குகிறார். ஐயா அவர்களுக்கு 2025 ஆண்டிற்கான மண்மரபு விருதினை வழங்குவதில் மண்மரபு பெருமகிழ்ச்சி கொள்கிறது. திருமதி முனைவர் திரு மணிவாசகம் ஐயா அவர்கள் சேரன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றுவார். அடுத்ததாக மண்மரபின் 2025 ஆண்டிற்கான மண்மரபு விருதினை மண்மரபு ஐயா அவர்களுக்கு வழங்கி பெருமிதம் கொள்கிறது.